அன்பான நேயர்களுக்கு தமிழ் நாவல் யூடியூப் சேனலின் வணக்கம். தமிழ் எழுத்துலகின் கிரைம் கதை மன்னன் என்று போற்றப்படும் ராஜேஷ்குமார் அவர்களின் 24 கேரட் துரோகம் என்ற நாவலை சுருக்கி காட்சிப்படுத்தியுள்ளோம். கற்றலின் கேட்டல் நன்று, கேட்டலின் பார்த்தல் நன்று என்று கூறுவார்கள். இப்பொழுது கேட்டலும் பார்த்தலும் ஒன்றாக காண்கிறீர்கள். இந்த 24 கேரட் துரோகம் என்ற நாவலை படித்திருப்பீர்கள். இப்பொழுது பார்த்து பரவசம் அடையுங்கள். நன்றி. ஒரு பங்களாவின் முன்பு ஒரு கார் வந்து நிற்கிறது. நீளமான ஹார்ன் பிளிரல். வாட்ச்மேன் ஒருவன் போர்த்தி கொண்ட போர்வையோடு ஓடி வந்தான். கேட்டின் பூட்டை திறந்தபடி கேட்டான், யாருங்க? காரின் கதவு கண்ணாடியை இறக்கிவிட்டு எட்டி பார்த்தபடி, லாயர் தமிழ்மணி இருக்காரா? இருக்காருங்க. நீங்க யாரு? நான் அவரை கொஞ்சம் பார்க்கணும். இந்த ராத்திரி நேரத்திலயா? ஆமா, கொஞ்சம் அவசரம். பங்களாவின் கதவை திறந்து லாயர் வெளியே வந்தார். வாட்ச்மேனை பார்த்து, துரசாமி, யாரது? யாருன்னு தெரியலீங்க ஐயா, உங்களை அவசரமா பார்க்கணுமா? சரி சரி, காரை உள்ள விடு. கார் உள்ளே வந்து நிற்கிறது. அதிலிருந்து இளைஞன் ஒருவன் இறங்கினான். யார் நீங்க? உள்ள போய் பேசலாமா லாயர் சார்? லாயர் தயக்கமாய், உள்ள வாங்க. இளைஞன் உள்ளே நுழைந்தான். வரவேற்பறை வந்தது. உட்காருங்க. நாம உங்க பர்சனல் ரூமுக்கு போய் பேசலாமா லாயர் சார்? லாயர் கோபத்துடன், முதல்ல நீ யாரு? நீங்க பயப்படாதீங்க லாயர் சார், என்னால உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் வராது. தைரியமா என்ன உங்க பர்சனல் ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. லாயர் அவனை உற்று பார்த்தார். என்னங்க லாயர் சார், எதுக்கு என்ன இப்படி பாக்குறீங்க? உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. லாயர் சார், நாம உங்க பர்சனல் ரூமுக்கு போயிடலாமா? அங்க போயிட்டா நான் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். சரி வா. லாயரின் பின்னால் இளைஞன் நடந்தான். லாயர் தமிழ்மணியின் பர்சனல் அறையில் இளைஞன் அங்கிருந்து நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு கால் மேல் கால் போட்டு கொண்டான். லாயர் சார், நான் யாருன்னு இன்னும் உங்களுக்கு நிஜமாவே தெரியலையா? தெரியலையே, யாருன்னு நீயே சொல்லிடு. தன் தலையில் இருக்கின்ற தொப்பியையும் உதட்டுக்கு மேலே இருக்கின்ற மீசையையும் எடுத்துவிட்டு கேட்டான். இப்பவாது என்ன தெரியுதா சார்? திகைத்தபடி, சுஜாதா, என்னம்மா ஆம்பளை வேஷத்துல ஏதாவது ஷூட்டிங்ல இருந்து அப்படியே கிளம்பி வரியா? இல்ல சார், இது நானா போட்டுக்கிட்ட வேஷம். எதுக்காக இந்த வேஷம்? கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா இருக்கலான்னு தான். தலைமறைவா இருக்க போறியா? ஏமா? ஏன்? அத பத்தி பேசதான் இந்த மிட் நைட்ல உங்களை தேடி என்னோட குடும்ப லாயர்ன்ற உரிமையில வந்திருக்கேன். சரிம்மா, எப்படி ஆண் குரல்ல பேசுன? நான் நடிகை சார். லாயர் அவளை ஆச்சரியத்தோடு பார்த்தார். கடிகாரத்தில் நள்ளிரவு 1 மணி. வாட்டர் பாட்டில் நீரை குடித்துவிட்டு, சுஜாதா, நீ ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு என் மனசுக்கு படுது. பிரச்சனை தான் சார். என்ன பிரச்சனை? என்னோட ஹஸ்பண்ட் தான் எனக்கு பிரச்சனை. லாயர் புன்னகைத்தபடி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டையா? சரியா போச்சு. நான் என்னவோ எதுன்னு பயந்துட்டேன். இது அப்பப்போ நடக்கிறதானே. இன்னைக்கு சண்டை போட்டுக்குவீங்க, நாளைக்கு சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பீங்க. கடந்த 2 வருஷமா நான் இதை பாத்துக்கிட்டு தான் வரேன். இன்னைக்கு நைட் அவர் பண்ண ரகல இருக்கே, சொல்லி மாளாது. ஆமா, ஆன்ட்டி தூங்கிட்டு இருக்காங்களா? தூக்கமாது? பேய் தூக்கம். இடியே விழுந்தாலும் மிட் நைட்ல எந்திருக்க மாட்டா. அது கிடக்குது. உன்னோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு? அவரு சொல்லுமா. வேற கல்யாணம் பண்ணிக்க போறாரா? எதுக்காக அப்படி சொன்னாரு? நான் சரியில்லையா? சரியில்லைன்னா என்னமா அர்த்தம்? நான் இம்மாறலாம். சினிமா சான்ஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்காக பட தயாரிப்பாளர்களோட படுக்கைய பங்கு போட்டுக்கிறேனா? கிரிதர் அப்படி சொன்னாரா? சத்தம் போட்டு சொன்னாரு. திடீர்னு இப்ப எதுக்காக இந்த பிரச்சனை? பத்திரிக்கைக்காரங்க சும்மா இருக்காம ஒரு பரபரப்புக்காக கிசு கிசுன்ற பேர்ல எதையாவது ஒண்ணு எழுதிடுறாங்க. அதை இவரை நம்பிட்டு வந்து என்ன ஜாட மாடையா பேசுறாரு. நீ உண்மையை எடுத்து சொல்ல வேண்டியதானே? சொன்னனே, பட் அவர் என்ன நம்பல. கடந்த 2 மாசமா இது நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நைட்டு பிரச்சனை பெரிய அளவுல வெடிச்சிருச்சு. என்ன நடந்தது? வழக்கம் போல வெளியே கிளப்புக்கு போய் குடிச்சிட்டு நிதானம் இல்லாம வந்தாரு. ஏதோ ஒரு பத்திரிக்கைய என் முன்னாடி தூக்கி போட்டு, உன்னையும் புதுசா வந்திருக்கிற ஹீரோ ஒருத்தனையும் சம்பந்தப்படுத்தி நியூஸ் வந்திருக்கே, அதுக்கு உன்னோட பதில் என்னன்னு கேட்டாரு. நான் அந்த பத்திரிக்கையை எடுத்து 2 கிழிச்சு குப்பைக்குள்ள போட்டுட்டு, இதுதான் என்னோட பதில்னு சொன்னேன். கிழிச்சு குப்பை கொடையில போட்டுட்டா நீ பத்தினி ஆயிடுவியான்னு கேட்டாரு. இப்படி ஒருத்தன் பேசுனா எனக்கு கோபம் வருமா வராதா? கண்டிப்பா வரும். அதான் அந்த கோவத்துல ஃப்ளவர் வாஷை எடுத்து அவன் மூஞ்சி மேலேயே எரிஞ்சிட்டு உன் கூட மனுஷி வாழ்வாளான்னு கேட்டுட்டு வந்துட்டேன். கிரிதர் ஏதோ வேற கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னியே? ஆமா. யார படிக்க போறாரா? தெரியல. என் சொத்துல பாதி கேக்குறான். லைஃப்ல செட்டில் ஆக போறானா? நீ என்ன சொன்ன?
இது சுயமா நான் சம்பாரிச்ச சொத்து, உங்க அப்பா சொத்து கிடையாது. என் சொத்துல 10 பைசா கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்படி நான் சொன்னதும் என்ன டென்ஷன் ஆகுறான். எனக்கு கொன்றுவானா. ஒரு வாரம் டைம் கொடுத்திருக்கானா. எப்படி எல்லாம் மிரட்டுறான் இடியட். உடனே நீ பயந்து போய் வீட்டை விட்டு வெளியே வந்துட்ட இல்ல? வேற வழி, ஒரு 10 டேஸ் ஏதாவது ஊருக்கு போய் தங்கிட்டு வரலான்னு இருக்கேன். ரசிகர்கள் என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஆண் கெட்டப். ஒரு வாரம் 10 நாள் நீ எங்கேயாவது போயிட்டா இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துருமா? இல்ல வராது. பின்ன ஒரு வாரம் அவரோட பார்வைக்கு நான் படாம இருந்தா அவர் சேஞ்ச் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்படி ஒரு நம்பிக்கையா? ஏன் இருக்க கூடாதா? சுஜாதா, உன்னை காட்டுல கிரிதர எனக்கு நல்லாவே தெரியும். அவனுக்கு உன் மேல ஆசை கிடையாது, உன்னோட சொத்து மேலதான் ஆசை. அந்த சொத்தை ஏதாவது ஒரு வழியில அடையணுங்கிறது தான் அவனோட குறிக்கோள். இப்ப என்ன சொல்ல வரீங்க? அவன் மிரட்டலுக்கு பயந்து பாதி சொத்தை பிரிச்சு கொடுக்க சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லலம்மா. பின்ன அவன்கிட்ட பேசி ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். செட்டில்மெண்டா? ஆமாமா, அவனை உட்கார வச்சு இத பாரு, நீ டிமாண்ட் பண்ற மாதிரி பாதி சொத்தெல்லாம் கொடுக்க முடியாது, வேறுன்னா ஒரு அமௌண்ட் தரேன், விடுதலை பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுன்னு சொல்லலாம். அவன் கேப்பானா? கேக்கும்படியா பண்ணிடலாம். எப்படி சார்? நீ அத பத்தி கவலைப்படாத. பேச வேண்டிய விதத்துல பேசி கிரிதர வழிக்கு கொண்டு வர வேண்டியது என்னோட வேலை. இப்போ எனக்கு தெரிய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். என்ன? அவனுக்கு எவ்வளவு பணம் தரலாம்? எனக்கு தெரியல சார். நீங்களே ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. 50 லட்சம்? டூ மச். சரி 30? ஒரு 10 லட்சம் கொடுத்துடலாம் சார். ஒத்துக்க மாட்டான். சரி 20 லட்சம். பேசி பாப்போம். டிமாண்ட் பண்ணா 30க்கு முடிப்போம். எப்போ பேச போறீங்க? இன்னிக்கே, இப்பவே. இந்த நைட் டைம்லயா? இப்பவே எல்லாத்தையும் பேசி முடிக்க போறது இல்ல. நீயும் நானும் இப்போ உன் வீட்டுக்கு போக போறோம். சார் வேண்டாம், போனா மறுபடியும் சண்டை வரும். எந்த சண்டையும் வராது, நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு காலையிலேயே போகலாமே? நோனோ, இப்பவே போவோம். அதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஏற்கனவே உன் மேல சந்தேகம் அவனுக்கு. இந்த நிலையில நைட்டு பூராம வெளியே இருந்துட்டு நாளை காலையில வீட்டுக்கு போனா சொல்லவா வேணும்? நான் உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டா அந்த சந்தேகம் காணாம போயிடும். அவன் என்ன பதிவிரதையா நினைச்சாலும் சரி, பரத்தையா நினைச்சாலும் சரி, ஐ டோன்ட் கேர். அப்படி பேசாதம்மா. ஒரு நடிகையா இருந்தாலும் நீ ஒரு பொண்ணு. நாளைக்கு யாரும் உன்னை மோசமா பேசுறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஹீரோயின் தோளை பாசமாக தொட்டு, நான் உனக்கு லாயர் மட்டும் இல்ல, காட்ஃபாதர். உன்னோட அப்பா மாதிரி. ஒரு பொண்ணு புருஷன் வீட்டை விட்டு வெளியே வந்தா பெத்த அப்பா என்ன பண்ணுவாரு? புத்திமதி சொல்லி மறுபடியும் புருஷன் வீட்லயே கொண்டு போய் விடுவாரு. அதைத்தான் நானும் இப்ப பண்ண போறேன். சார் சொன்னா கேளுங்க. இந்த நேரத்துல அங்க போனா உங்களையும் மோசமான முறையில பேசி அவமானப்படுத்துவான். அத பத்தி கவலை இல்ல, வா வீட்டுல போய் மத்தது பேசிக்கலாம். ஹீரோயின் அரைமனதுடன் எழுந்து லாயரின் பின்னே நடந்து சென்றாள். பங்களாவின் கதவை திறந்து லாயரும் ஹீரோயினும் வெளியேற, லாயர் நடக்க, ஹீரோயின் நடக்காமல் நின்று கொண்டு, சார் என்னம்மா? அவர் நம்ம பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வராம தகராறு பண்ண ஆரம்பிச்சா பேசாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? சுஜாதா, நீ ஒரு சாதாரண பொண்ணா இருந்தா போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும் போலாம். ஆனா நீயும் சினி இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு பாப்புலர் ஹீரோயின். குடும்ப வாழ்க்கை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனா அத பத்திரிகைங்க பெருசுபடுத்தி பூதாகாரம் பண்ணிடுவாங்க. இது நமக்குள்ளேயே 4 சவுத்துக்குள்ள பேசி தீர்க்க வேண்டிய விஷயம். எனக்கு என்னமோ இந்த விஷயம் சுமூகமா முடியும்னு தோணல சார். நீ பேசாம வா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்த ப்ராப்ளத்தை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தான் தெரியும். லாயர் சார், எல்லாத்தையும் உங்க பொறுப்புல விட்டுட்டேன். நீங்க பார்த்து எது செஞ்சாலும் சரி. நான் இருக்கேன்லம்மா, தைரியமா இரு. இருவரும் காரை நோக்கி நடக்கிறார்கள். ஹீரோயினின் பங்களா வாட்ச்மேனை காணோம். லாயர் கேட்டிற்கு முன்பாய் காரை நிறுத்தி ஹாரன் கொடுத்தார். வாட்ச்மேன் ஒரு வாரமா லீவ் சார். வீட்ல வேலைக்காரங்களும் இல்ல. இருந்தா அவர் மட்டும்தான் இருப்பாரு. அதுவும் இந்த நேரத்துக்கு நல்லா குடிச்சிட்டு சுயநினைவே இல்லாம விழுந்து கிடப்பாரு. கேட்டு உள்பக்கமா பூட்டாம வெறுமன சாத்திதான் கிடக்கு. சுஜாதா காரை விட்டு கீழே இறங்கினாள். கேட்டை அகலத் திறந்தாள். மீண்டும் காரில் வந்து அமர்ந்தாள். கார் உள்ளே போய் நின்றது. ஹீரோயினும் லாயரும் காரில் இருந்து இறங்கினார்கள். காம்பவுண்ட் கேட்டை திரும்பவும் சாத்தினாள் சுஜாதா. வீட்டு படி ஏறியதும் ஹீரோயின் முகம் மாறினாள். பாருங்க லாயர் சார், நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது கதவு எப்படி திறந்திருந்ததோ அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கு. வாட்ச்மேன் லீவுன்னு அவருக்கும் தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம வாசல் கதவை சாத்தணும்னு கூட தோணாம உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இருவரும் உள்ளே சென்றார்கள். எல்லா பக்கமும் இருட்டு தெரிய பெட்ரூமில் மட்டும் வெளிச்சம். சுஜாதா பொறுமிக் கொண்டே உள்ளே போனாள். இப்படியும் ஒருத்தர் இருப்பாரா? யாராவது உள்ள வந்து எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போனா கூட தெரியாது போல இருக்கு. பெட்ரூமிற்குள் நுழைந்தார்கள். இருவரும் அதிர்ந்து போய் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். படுக்கை அறை முழுவதும் ஏதேதோ சாமான்கள் இறைந்து கிடக்க, நடுவில் கைகளையும் கால்களையும் பரப்பிக் கொண்டு
மல்லாந்து விழுந்திருந்தான் கிரிதர். முன்னெற்றியில் இரத்தக் காயம் தெரிய பக்கத்திலேயே மத்தளை ஃப்ளவர் வாஷ் இரத்தக்கரையோடு உருண்டு கிடந்தது. ஹீரோயின் அதிர்ச்சியில் சிலையாக நின்றாள். என்னமா அது? ஹீரோயின் மண்டியிட்டு அமர்ந்தாள். உதடுகள் தன்னிச்சையாய் நடுங்கியது. எனக்கு ஒண்ணுமே புரியல லாயர் சார். நான் இந்த ஃப்ளவர் வாஷ் அவர் முகத்துல வீசி எறிஞ்சது இப்படி ஒரு வினையை ஏற்படுத்தும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அழுது கொண்டிருந்த அவளை விட்டு மெல்ல நகர்ந்து லாயர் கிரீதரின் அருகே அமர்ந்து நாசி அருகே கை வைத்து பார்த்தார். சுவாசம் இல்லை. ஹார்ட் பகுதியில் காதை வைத்தார். நிமிர்ந்து ஹீரோயினை பார்த்தார். என்னமா அது? இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்ட? லாயர் சார், நான் வேணும்னே பண்ணல. கோபத்துல கைக்கு கிடைச்ச எதையோ எடுத்து அவர் மேல வீசின இந்த ஃப்ளவர் வாஷையும் எடுத்து. மேற்கொண்டு பேச முடியாமல் சுஜாதாவின் குரல் அழுகையில் உடைந்தது. கண்ணீரோடு, லாயர் சார், சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது கொலைதானே? அப்படி சொல்ல முடியாது. நீ அவரோட உயிரை போக்கணுங்கிற எண்ணத்தோட இந்த ஃப்ளவர் வாஷ் எடுத்து வீசலையே. அப்படின்னா இது கொலை இல்ல, விபத்து. எதுவா இருந்தாலும் சரி, போலீஸ்க்கு போயிடலாம் லாயர் சார். நடந்த உண்மைகளை நான் அப்படியே சொல்லிடுறேன். நோ, நீ போலீஸ்க்கு போறது அவ்வளவு உசிதமா எனக்கு படல. ஏன்? போலீஸ் இந்த கேஸ தற்செயலா நடந்த ஒரு விபத்து மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க. சட்டத்தோட பார்வைக்கும் போலீஸோட பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. போலீஸ் இத ஒரு திட்டமிட்ட கொலையா கற்பனை பண்ணிக்கிட்டு கேஸ ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுக்காக போலீஸ்க்கே போகாம இருந்துட முடியுமா சார்? போலீஸ்க்கு போலாம், ஆனா நேர் வழியில போக கூடாது. அப்புறம் சுத்தி வளைச்சு போகணும். சார், நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல. இவனோட சாவை பத்தி வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. பாடியை யாருக்கும் தெரியாம எங்கேயாவது கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிடணும். முகம் கலவரத்துடன், இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? அவர் இறந்த விஷயத்தை எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? அவரை பத்தி மத்தவங்க எங்கன்னு கேட்டா என்னால என்ன பதில் சொல்ல முடியும்? ஒரு பதில் இருக்கு. என்ன? உன் கணவனோட நடத்த சரியில்லைன்னு பிலிம் இண்டஸ்ட்ரியில எல்லாருக்குமே தெரியும். ஆமா. கிரிதரோட பாடிய எங்கேயாவது கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு புகார் கொடுக்கணும். என்னன்னு? என்னோட கணவர் நேத்து நைட்டு 5 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தையும் கொஞ்சம் நகைகளை எடுத்துக்கிட்டு தலைமறைவாயிட்டாரு. விஷயத்தை மீடியாக்காரனுக்கு கொடுக்காம அவரை கண்டுபிடிச்சு தரணும்னு புகார் கொடுத்துட்டு உன்னோட வேலையை பாத்துக்கிட்டு இல்லாத உன்னோட புருஷனை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கட்டும். இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? ஏன் நடக்காது? இத பாருமா, நான் ஒரு கிரிமினல் லாயர். சட்டத்துல எங்கெங்க ஓட்ட இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கிரிதரோட பாடி கைக்கு கிடைக்காம போலீஸ் இத ஒரு கொலை கேஸா நினைக்க மாட்டாங்க. ஆளு அப்ஸ்கான் அண்ட் நாட் ஃபவுண்ட்ங்கிற கோணத்துல தான் கேஸ கொண்டு போயிட்டு இருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் விஷயம் தெரிஞ்சிட்டா? எப்படி தெரியும்? கிரிதர் இறந்து போனது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். நான் இத வெளியே சொல்ல மாட்டேன், நீயே சொல்ல மாட்ட. அப்புறம் என்ன பயம்? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு கொலைய போலீஸ் கிட்ட இருந்து மறைக்கிறது சட்ட விரோதம் இல்லையா? ஒரு விரோதமும் இல்ல. நாட்டுல எத்தனையோ குற்றங்கள் இலைமறைவா காய்மறைவா நடந்துகிட்டு தான் இருக்கு. எல்லா குற்றங்களுமே வெளிச்சத்துக்கு வரது கிடையாது. சிலது இருட்டிலேயே காலம் பூராவும் இருந்துறதும் உண்டு. அந்த மாதிரி உன்னோட பிரச்சனையும் இருட்டிலே இருந்துட்டு போட்டுமே. முகத்தில் உள்ள வியர்வையை துடைத்துக் கொண்டு சில வினாடிகளுக்கு அவரையே பார்த்தபடி இருந்துவிட்டு, சரி சார், பாடி எங்க கொண்டு போய் எப்படி டிஸ்போஸ் பண்றது? அதையும் முடிவு பண்ணிட்டேன். சொல்லுங்க. ஈசிஆர்ல உனக்கு ஒரு தென்னந்தோப்பும் பண்ணை பங்களாவும் இருக்குல்ல, ஆமா. அங்க கொண்டு போய் எரிச்சிட வேண்டியதுதான். யாராவது பாத்துட்டா? ஆள் நடமாட்டம் அறவே இல்லாத இடம் அது. பகல் நேரத்திலேயே மனுஷ தலைகளை பார்க்க முடியாது. இந்த ராத்திரி வேளையில யார் வரப்போறாங்க? வருஷம் தோப்பு சுத்தப்படுத்துறதுக்காக அங்க கிடக்கிற காஞ்ச தென்னை மட்டைகளை எடுத்து ஒரே இடத்துல குவிச்சு வச்சு எரிக்கிறது வழக்கம். இன்னைக்கு காஞ்ச தென்னை மட்டைகளுக்கு நடுவுல கிரிதரோட உடம்ப கிடத்தி தகனம் பண்ணிடலாம். பாடி அவ்வளவு தூரம் கொண்டு போகணுமே. வழியில போலீஸ் நம்ம வண்டியை நிறுத்திட்டா? இப்படி எல்லாம் வீணான கற்பனைகளை பண்ணிக்கிட்டு இப்படியே உட்கார்ந்து இருந்தா பொழுது விடிஞ்சிரும். வேலைக்காரி வந்துருவா, அதுக்கப்புறம் பட ப்ரொடியூசர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி பாடியை டிஸ்போஸ் பண்றது சரியான காரியம் தானா? ரொம்ப சரியான காரியம். நீ பேசாம என் கூட வா, போதும். மத்த காரியத்தை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீர் படிந்த கண்களோடு தலையாட்டினாள் சுஜாதா. அதே வினாடி அவளது மொபைலுக்கு போன் வந்தது. ஹலோ. மறுமுனையில் நடிகை சுரபி பேசினாள். யாரு? சுஜாதாவா? ஆமா. அம்மாடி, கவர்னரை கூட போன்ல பிடிச்சிடலாம் போல இருக்கு. உன்னை போன்ல பிடிக்க 9 மணில இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்க. எங்கதான் போய் தொலைஞ்ச? இன்னைக்கு உனக்கு ஷூட்டிங் கூட கிடையாதே. அது வந்து ஊர்ல இருந்து கெஸ்ட் வந்திருந்தாங்க. அவங்கள கூட்டிட்டு சோலாவுக்கு டின்னர் சாப்பிட போயிருந்தேன். அதுக்கு ஏன் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ற? லேண்ட்லைன் அட்டென்ட் பண்ண கூட ஆள் இல்ல? மேனேஜருக்கு மெட்ராஸை 4-5 நாள் கழிச்சு வர சொல்லிட்டேன். வாட்ச்மேன் ஏற்கனவே லீவு. என்னோட ஹஸ்பண்ட் பத்தி தான் உனக்கே தெரியுமே. ஏதாவது கிளப்ல உட்கார்ந்து குடிச்சிட்டு இருப்பாரு. சரி, உனக்கு இப்ப எதுக்கு கால் பண்ணேன்னு சொல்லிடுறேன். நாளைக்கு காலையில 8 மணிக்கு நீ ரெடியா இருக்கணும். எதுக்கு?
சிஎம் பார்க்க போறோம். சிஎம்ஐயா? தெரியும் நீ இப்படி வாய பொழப்பன்னு. நம்மளோட சமூக சேவை அமைப்புக்கு சிஎம் தன்னுடைய பொது நிவாரண நிதியில இருந்து 10 லட்சம் ரூபாய்க்கான செக்க கொடுக்க போறாரு. அத வாங்கதான் நீயும் நானும் லலிதாவும் போக போறோம். அப்படியா? என்ன சுஜா சாவகாசமா அப்படியான்னு கேக்குற? நம்ம சமூக சேவை அமைப்புக்கு இது எவ்வளவு பெரிய அமௌண்ட்னு தெரியுமா? சிஎம்மோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுல நிவாரண நிதி வேற கிடைக்குது. உனக்கு ஹாப்பி தானே? ஹாப்பி தான். உன்னோட வாய்ஸ பார்த்தா அப்படி தெரியலையே. தூக்க கலக்கம் அதான். சரி காலையில 8 மணிக்கு ரெடி ஆயிரு. நான் கார்ல வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ம். போய் தூங்கு போ. ஆர்வம் தாங்காம போய் உனக்கு போய் போன் பண்ணி சொன்னேன் பாரு. பேசிவிட்டு செல்போனை டேபிளில் வைத்தாள் ஹீரோயின். சுஜாதாவை எதிர்நோக்கி, போன்ல யாரு? நடிகை சுரபி. இந்த நேரத்துக்கு என்ன போன்? நானும் அவளும் நடிகை லலிதாவும் சேர்ந்து சர்வீஸ் பாயிண்ட்னு ஒரு சமூக சேவை இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம். ஆமா தெரியும். அந்த சேவை இயக்கத்துக்கு சீஃப் மினிஸ்டர் தன்னோட நிவாரண நிதியில இருந்து 10 லட்சம் ரூபாய தர போறாரா. நாளைக்கு காலையில 8 மணிக்கு அப்பாயின்மெண்டா. நாளைக்கு நீ அவங்க கூட போகணுமா? ஆமா. எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு. அதுக்குள்ள கிரிஜ சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். மணி இப்போ 1:30 ஆக போகுது. ஈசிஆருக்கு இப்பவே நாம புறப்பட்டாதான் தகனத்தை முடிச்சிட்டு காலையில 6 மணிக்குள்ள திரும்ப முடியும். பாடிய காருக்கு கொண்டு போயிடலாமா? தலையசைத்தாள் சுஜாதா. கிரிதரின் உடலை காரின் பின் சீட்டுக்கு அடியில் கிடத்திக் கொண்டு லாயரும் சுஜாதாவும் ஈசிஆரை நோக்கி பயணமானார்கள். தென்னை மரங்களின் அசைவுகளோடு சுஜாதாவின் பண்ணை பங்களா தெரிந்தது. இங்க வேலையாள் இருக்கானா? இல்ல, நான் இங்க தங்க வரும்போது வேலைக்காரிய கூட்டிட்டு வந்துருவேன். கார் பண்ணை பங்களாவின் போர்டிகோவில் போய் நிற்கிறது. லாயர் முதலில் இறங்கி பின்பக்க கார் கதவை திறந்தார். சீட்டிற்கு அடியில் திணிக்கப்பட்டிருந்த கிரிதரின் உடலை மெல்ல மெல்ல வெளியே இழுத்தார். கிரிதரின் உடம்பு வெளியே வந்து விழுந்தது. அதே நொடி பின்பக்கம் அந்த சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு போய் திரும்பினார்கள். காய்ந்த தென்னை மட்டைகளுக்கு மேலே யாரோ நடந்து வருவது போன்ற சத்தம். மெல்லிய குரலில், சுஜாதா, இந்த தோப்புக்கு யாராவது ராத்திரி காவல் இருக்காங்களா? இல்லையே. பின்ன அங்க வர்றது யாரு? தெரியலையே. பகல் நேரத்திலேயே யாரும் இந்த தோப்புக்குள்ள வரமாட்டாங்க. லாயர் காருக்குள் நுழைந்து டார்ச்சை எடுத்துக்கொண்டார். அதை உயிர்ப்பித்தபடியே மெல்ல தோட்டத்தின் இருட்டை நோக்கி நடந்தார். இப்போதும் சரசரவென்ற அந்த கால் சத்தம். யாரு? யாரோ ஓடுவது போன்ற சரசரவென்று சத்தம். சட்டென்று டார்ச் வெளிச்சத்தை திருப்பி அந்த சத்தம் வந்த திசைக்கு கொண்டு போக ஒரு கருப்பு நாய் வாலை சுருட்டிக் கொண்டு தலைதெறிக்க ஓடியது. லாயர் ஒரு நிம்மதி பெருமூச்சோடு காருக்கு திரும்பினார். அப்பா, அது என்ன சத்தம்? தோப்புல சுத்திக்கிட்டு இருக்கிற ஏதோ ஒரு நாய் டார்ச் வெளிச்சத்தை பார்த்ததும் ஓடி போயிடுச்சு. சார், சீக்கிரமா செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு கிளம்புவோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என்னோட ஹார்ட் வெடிச்சிரும் போல துடிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி சமயங்கள்ல தான் தைரியமா இருக்கணும். பிரச்சனை வந்துட்டா அதை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். நான் உன்னோட ஃபேமிலி லாயர். சாதாரண லாயரா இருந்தேன்னா உன்னோட லாயரா மாறினதுக்கு அப்புறம் தான் பப்ளிக்ல எனக்கு ஒரு பெரிய மரியாதையும் அந்தஸ்தும் கிடைச்சது. இன்னைக்கு கார் பங்களான நான் வசதியா இருக்க காரணமே நீதானே. சரி சார், இதெல்லாம் பேசிட்டு இருக்க இப்ப நேரம் இல்ல. சீக்கிரமா வேலையை முடிங்க. இதோ. லாயர் செயல்பட்டார். டார்ச் வெளிச்சத்தில் காய்ந்த தென்னை மட்டைகளை இழுத்து கொண்டு வந்தார். மட்டைகளை பரப்பி கிரிதரின் உடலை இழுத்து போய் கிடத்தி உடம்பின் மேலேயும் மட்டைகளை அடுக்கினார். கீழே கிடந்த வைக்கோல் போரையும் பாடியின் மேல் பரப்பினார். தீப்பெட்டியோடு அவளை நெருங்கினார். குச்சியை கிழிச்சு நீயே போடுமா? வேண்டாம் சார், அதையும் நீங்களே பண்ணிடுங்க. லாயர் குச்சியை கிழித்தார். தென்னை மட்டைகள் குபீர் என்று பற்றிக் கொண்டு எரிய ஆரம்பித்தன. சார், போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததால கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. அதே நேரத்துல கொஞ்சம் நர்வஸாவும் இருக்கு. ஏன்? மீடியாவை வர வச்சு விஷயத்த சொல்லிட்டா? அதான் மீடியாவுக்கு தெரியப்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டாங்கல்ல. நீ கவலைப்படாத. போலீஸ் இந்த விஷயத்த சீரியஸா எடுத்துக்கிட்டு ஒரு டீப்பான இன்வெஸ்டிகேஷனுக்கு போயிட மாட்டாங்கல்ல? டோன்ட் வரி, போக மாட்டாங்க. நாம நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்குமா லாயர் சார்? நடக்கும். நான் சொல்றபடி நீ நடந்தா. இது வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி தானே நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் இன்னொரு காரியத்தையே நீ பண்ணணும். என்ன? ஈவினிங் நாம கம்ப்ளைண்ட் கொடுத்த அதே இன்ஸ்பெக்டர் கிட்ட நீ பேசணும். எதுக்கு? என்ன பேசணும்? என்னோட கணவர் கிரிதர் பெங்களூர்ல இருந்து போன் பண்ணிருந்தாரு. மன அமைதி இல்லாததுனால 1 மாசம் பெங்களூர்ல ஃப்ரெண்ட் வீட்ல இருந்துட்டு வர போறதா சொன்னாரு. நகைகளும் பணமும் பத்திரமா அவர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிடு. அதுக்கப்புறம் போலீஸ் இந்த கம்ப்ளைண்ட் அவ்வளவா பெருசுப்படுத்த மாட்டாங்க. பணம் நகையோட ஓடி போயிட்டாருன்னு காலையில கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பணம் நகையெல்லாம் பத்திரமா வச்சிருக்காருன்னு ஈவினிங் போன்ல சொன்னா போலீஸ் சந்தேகப்பட மாட்டாங்களா? சந்தேகம் வராதபடி நான் அப்பப்போ யோசனைகளை தரேன். ஹீரோயின் கண்களை மூடிக்கொண்டு, கடவுளே நீதான் காப்பாத்தணும் என்று சொல்லியபடி சோபாவில் சாய்ந்தாள். அந்த நேரத்தில் பங்களாவிற்கு வெளியே போலீஸ் ஜீப் ஒன்று வந்து நின்றது. அதை கவனித்த ஹீரோயின் நடுக்கமான குரலில், சார், என்ன இது? இப்பதானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரோம், இப்ப ஏன் போலீஸ் ஜீப் வருது?
அதானே போலீஸ் எதுக்கு? போச்சு, எல்லாமே போச்சு. என் ஹஸ்பண்ட் செத்த விஷயத்த எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்காது. வாசல் முன் தனது ஷூவை கழற்றினார் இன்ஸ்பெக்டர் தீனதயாள். உள்ளே சென்றார். ஹீரோயினும் லாயரும் எழுந்து நின்றார்கள். ஐ எம் இன்ஸ்பெக்டர் தீனதயாள், கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். நீங்க தானே நடிகை சுஜாதா? ஆ, ஆமா. ஒரு என்கொயரிக்காக உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஹீரோயின் பயந்து போய், என்ன என்கொயரி? கொஞ்சம் தனியா பேசணும், விஷயம் வெரி கான்பிடென்ஷியல். இவர் என் ஃபேமிலி லாயர், பக்கத்துல இருக்கலாமா? ஓகே, ஷியோர். அனைவரும் சோபாவில் அமர்ந்தார்கள். தீனதயாள் ஹீரோயினை பார்த்து, உங்க கணவர் மிஸ்டர் கிரிதர் இப்ப எங்க? எதுக்காக அவரை பத்தி இப்ப கேக்குறீங்க? ஒரு மர்டர் கேஸ் விஷயமா அவர்கிட்ட ஒரு என்கொயரி பண்ண வேண்டியிருக்கு. மர்டர் ஆனது யாரு? அவர் பேரு சரவண பெருமாள், தொழிலதிபர். ஓடுற ரயில்ல இருந்து தள்ளி விட்டு கொலை செய்யப்பட்டிருக்கார். மௌனமாய் உன்னிப்பாய் கவனித்த லாயர் ப்ளீஸ் ப்ரொசீட். தொடர்ந்தார் இன்ஸ்பெக்டர் தீனதயாள். செத்து போன சரவண பெருமாள் ஒரு விமனைசர். அவர் ரயில் பயணங்கள் கூப்பையில தான் பயணம் செய்வார். பக்கத்துல ஏதாவது ஒரு பொண்ணு இருக்க வேண்டும். இது ஒரு உயர் ரக விபச்சாரம். இந்த காஸ்ட்லி விபச்சார பெண்களை சரவண பெருமாள் மாதிரியான புள்ளிகளுக்கு சப்ளை செய்யறதும் ஒரு பெரிய புள்ளி தான். அந்த புள்ளி யாருன்னு தெரிஞ்சப்பதான் எங்களுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தது. லாயரும் சுஜாதாவும் இன்ஸ்பெக்டரையே பார்த்து கொண்டிருக்க, அந்த புள்ளி வேற யாரும் இல்ல, உங்க கணவர் தான் மிஸ்ஸஸ் சுஜாதா. திடுக்கிட்ட ஹீரோயின் நோ, இட் கான்ட் பிலீவபிள் என்று வலது இடதுபுறமாக தலையாட்டியபடி இருந்தாள். புன்னகையுடன் தீனதயாள், எஸ், அவர் ஒரு காஸ்ட்லி பிம்ப். எல்லாமே டெலிபோன் கனெக்ஷன் தான். கிரிதருக்கு கீழே நிறைய சப் ஏஜென்ட்ஸ் மாதிரி பிம்ப்ஸ் இருக்காங்க. இது ஒரு நெட்வொர்க் ப்ரோக்ராம் மாதிரி. சென்னையில இருக்கிற 7-8 பிம்ப்ஸ பார்த்து நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இங்க வரேன். ஹீரோயின் பிரமித்து போயிருக்க, தீனதயாளனை பார்த்து புன்னகைத்தபடி லாயர், யூ மே பி கரெக்ட் மிஸ்டர் இன்ஸ்பெக்டர். ஏன்னா இந்த ஃபேமிலியோட லாயர்ங்கிற முறையில கிரிதரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவர்கிட்ட இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது. குடிப்பாரு, போதை மருந்து பழக்கமும் இருக்கு. பல பெண்களோட சுத்துறத நானே பார்த்திருக்கேன். ஆனா இப்படி டெலிபோனிக் பிராஸ்டேஷன் பண்ற பிம்பா இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. மெல்லிய குரலில், பை த பை, சரவண பெருமாள் கொலையானதுக்கும் கிரிதருக்கும் என்ன தொடர்பு? சரவண பெருமாளை பத்தி கிரிதர் கிட்ட விசாரணை பண்ணனா அந்த கொலையில ஏதாவது புது தகவல் கிடைக்கலாம்னு தான். ஹீரோயினை பார்த்துவிட்டு தீனதயாளனிடம் திரும்பிய லாயர், இன்ஸ்பெக்டர், நீங்க கிரிதரை பத்தி ஒரு அதிர்ச்சியான தகவல் கொடுத்த மாதிரி நாங்களும் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவலை கொடுக்க வேண்டியிருக்கு. அதிர்ச்சியான தகவலா? எஸ். என்ன? கிரிதர் நேத்து மிட் நைட்ல 10 லட்சம் ரூபாய் பணத்தோடையும் நகைகளோடையும் தலைமறைவாயிட்டாரு. அது சம்பந்தமா ஒரு புகாரை கொடுத்துட்டு வரதான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரோம். கிரிதர் தலைமறைவாயிட்டாரா? ஆமா. அப்படின்னா சரவண பெருமாளோட கொலைக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு வகையில லிங்க் இருக்கு. அதனாலதான் போலீஸ் தன்னை எப்படியும் தேடி வரலாங்கிற எண்ணத்துல பணத்தையும் நகைகளையும் எடுத்துக்கிட்டு அவர் தலைமறைவாயிட்டாருன்னு நினைக்கிறேன். லாயரும் சுஜாதாவும் லேசாய் மகிழ்ச்சி கலந்த பார்வைகளை பரிமாறிக்கொண்டார்கள். தீனதயாளன் சுஜாதாவிடம், இந்த வீட்ல கிரிதருக்கு பர்சனல் ரூம் இருக்கா? இருக்கு. எங்க? மாடியில முதல் அறை. ப்ளீஸ் வந்து காட்டுங்க. எதுக்கு? அவரோட ரூமை கொஞ்சம் சோதனை போடணும். ப்ளீஸ் கம். சுஜாதா, லாயர், தீனதயாளன் மூவரும் மாடியை நோக்கி நடந்தார்கள். மறுநாள் காலை சுரபியும் லலிதாவும் சுஜாதாவின் 2 பக்கமும் உட்கார்ந்து கொண்டு, ஏண்டி, இது உனக்கே நியாயமா? எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. எங்க கிட்ட சொல்லாம ஊமை கொட்டா மாதிரி இருந்திருக்கியே. சாரிடி. என்ன பெரிய சாரி? சிஎம் பாக்கும்போது எத்தனை தடவை நாங்க மாறி மாறி ஏண்டி இப்படி உம்முன்னு இருக்க, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டோம். நீ ஒன்னும் இல்லன்னு சொன்னியே தவிர விஷயத்த சொன்னியா? நீங்க 2 பேரும் சிஎம் பார்த்து செக் வாங்க போற சந்தோஷ மூட்ல இருந்தீங்க. அதை கெடுக்க வேண்டாமேன்னு பேசாம இருந்துட்டேன். சரி, இப்பவாவது உண்மைய சொல்லு. உன் புருஷன் எவ்வளவு நகைய தூக்கிட்டு போனாரு? ஒரு 50 பவுன் தேரும். கேஷ் 10 லட்சம் சொச்சம். தாலி கட்டின பொண்டாட்டிக்கிட்டே ஒரு மனுஷன் திருடி இருக்கானா? புத்தி எவ்வளவு கீழ்த்தனமா இருக்கணும். அந்த ஆள் மறுபடியும் வீட்டுப்படி ஏறினா சேர்த்துக்காத. கூர்காவை விட்டு துரத்த சொல்லு. என்னடியும் எல்லாம் நீ கொடுக்கற இடம். கட்டின தாலிக்கு மதிப்பு கொடுத்து தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு ஆடின. இப்ப அப்ஸ்காண்ட் ஆன புருஷனுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்க. எல்லாம் என்னோட தலைவிதி. இது தலைவிதி இல்லடி, நீயே உன் தலையில போட்டுக்கிட்ட மண்ணு. அப்போது ஹீரோயினுக்கு செல்லில் அழைப்பு வந்தது. வாக்கிங் போய்விட்டு காலை 6:30 மணிக்கு தன் வீடு திரும்பிய லாயர் தமிழ்மணி வீட்டு வரவேற்பறையில் இன்ஸ்பெக்டர் தீனதயாள் உட்கார்ந்திருப்பதை பார்த்து நெற்றியில் ஆச்சரியம் காட்டினார். வாங்க இன்ஸ்பெக்டர், குட் மார்னிங். குட் மார்னிங் மிஸ்டர் தமிழ்மணி. இவ்வளவு காலையில நீங்க என்ன எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இல்லையா? சட்டன்லி. எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்தார் லாயர். இப்பதான் வந்தீங்களா இல்ல நேரமாச்சா? ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. உங்க ஒய்ஃப் காஃபி கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்கேன். நீங்க சென்னைக்கு வந்து இன்னையோட 4வது நாள் இல்லையா? ஆமா. ஏதாவது யூஸ்ஃபுல்லான தகவல் கிடைச்சதா? நாட் இட். என்கொயரி போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல கிரிதரை தேடி போலீஸ் பெங்களூருக்கும் போயிருக்கு.
மிஸ்டர் தமிழ்மணி, நான் இப்ப இங்க வந்ததே உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசதான். பேசலாமே. நடிகை சுஜாதாவுக்கு நீங்க எத்தனை வருஷமா ஃபேமிலி லாயர்? 7-8 வருஷமாவே. சோ சுஜாதாவோட ஒவ்வொரு நடவடிக்கையும் உங்களுக்கு தெரியும். அநேகமா. சுஜாதாவோட கேரக்டர் எப்படி? She is morally pure gem. ரொம்பவும் இலகின மனசு. சர்வீஸ் பாயிண்ட்ங்கிற ஒரு சமூக நல அமைப்பை கடந்த 5 வருஷ காலமா நடத்தி ஏழை ஜனங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வராங்க. இஸ் இட்? இன்னொரு விஷயத்த சொன்னா நீங்க இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. என்ன? சுஜாதாவுக்கு இன்னைக்கு இருக்கிற நிலவரப்படி அவங்களோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 50 கோடி. இந்த சொத்து பூராவும் தன்னோட ஆயுள் காலத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல இருக்கிற அனாதை விடுதிகளுக்கு தான் போய் சேரணும்னு உயிலெறி வச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய மனசு யாருக்கு வரும்? இந்த சின்ன வயசுலயே இப்படி ஒரு உயில் எழுத காரணம் தனக்கு பின்னாடி சொத்து மோசமான தன்னோட கணவருக்கு போய் சேரக்கூடாதுங்கிற எண்ணத்துலதான். கேட்கவே ஆச்சரியமா இருக்கே. சுஜாதா ஒரு நடிகைங்கிறது 2ஆம் பட்சம். அவங்க ஒரு நல்ல பொண்ணு. அந்த ஒரு காரணத்துக்காகவே அவங்களோட குடும்ப லாயரா நான் இருக்கிறதுல உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன். இவ்வளவு நல்ல பெண் கிரிதர் மாதிரியான ஒரு மோசமான நபரை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? அந்த ஒரு விஷயத்துலதான் சுஜாதா ஏமாந்துட்டாங்க. காதல் படுத்துற பாடு. ஆரம்பத்துல கிரிதர் நல்லதா இருந்தாரு. கெட்ட சகவாசம் வீணா போயிட்டாரு. அப்போது அவரது மொபைல் போன் சிணுங்கியது. ஹலோ. மறுமுனையில் பதட்டத்துடன் வேலைக்காரி தங்கம். வக்கீலையா, நான் தங்கம் பேசுறேன். என்ன தங்கம்? நம்ம சுஜாதா அம்மா. சுஜாதாவுக்கு என்ன? அம்மா பெட்ரூம்ல தூக்கு போட்டு தொங்குறாங்க ஐயா. லாயரின் கையில் இருந்த மொபைல் போன் நழுவி தரையில் விழுந்தது. போலீஸ் சமாச்சாரங்கள் நடந்து கொண்டிருந்தது. நடிகைகள் சுரபி, லலிதா, வேலைக்காரி ஆகியோர் சோகமாக சுஜாதா அருகில் அமர்ந்திருந்தனர். லாயர் கண் கலங்கியபடி சுஜாதாவின் முகத்தை பார்த்து, ஏமா இந்த முடிவுக்கு வந்த? போலீஸ்க்கு பயந்துட்டியா? தீனதயாளன் பக்கத்தில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் ஒருவரிடம் கேள்விகளை வீசிக் கொண்டிருந்தார். தற்கொலை தானே? ஆமாங்க சார். எப்படி? லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க சார். எங்க? லெட்டர்ல இருக்கிறது சுஜாதாவோட கையெழுத்து தானே? ஆமா. சந்தேகம் இல்லையே. இல்ல, இது சுஜாதாவோட கையெழுத்து தான். இருந்தாலும் சொல்லுங்க. என் மனசுல ஒரு சந்தேகம். என்ன? இது கொலையா இருக்கலாமோன்னு. எதுக்காக நீங்க அப்படி நினைக்கிறீங்க? சுஜாதாவை பத்தி எனக்கு தெரியும். தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க கோழை கிடையாது. பக்கத்தில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் குறுக்கிட்டார். சார், 15 நாளைக்கு முன்னாடி சுஜாதா ஒரு தடவை தற்கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களாமா. ஆனா சரியான நேரத்துல வந்து அவங்களை காப்பாத்திட்டாங்க. யார் சொன்னது? அழுது கொண்டிருந்த சுரபியையும் லலிதாவையும் காட்டினார் அந்த சப் இன்ஸ்பெக்டர். அவங்கள கூட்டிட்டு வாங்க. சுரபியும் லலிதாவும் கண்ணீர் விட்டபடி தீனதயாளனிடம் வந்தார்கள். ஏமா, 15 நாளைக்கு முன்னாடி சுஜாதா தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணாங்களா? ஆமா சார். எப்படி? ஒரு நாள் நைட்டு சர்வீஸ் பாயிண்ட் சார்பா ஃபங்க்ஷன் நடத்துறத பத்தி பேச வந்தோம். சுஜாதா அவ புருஷன் கூட சண்டை போட்டுக்கிட்டு ரொம்ப அப்செட் ஆன மூட்ல கையில நிறைய தூக்கு மாத்திரை வச்சிருந்தா. எதுக்குடி இவ்ளோ மாத்திரையை வச்சிட்டு இருக்கன்னு கேட்டதுக்கு ஒரேடியா போய் சேர்றதுக்கு தான் சொல்லி அழுதா. நானும் லலிதாவும் அவளுக்கு தைரியம் சொல்லி ராத்திரி 12 மணி வரைக்கும் அங்க இருந்துட்டு போனோம். இனி நான் தற்கொலை முயற்சி பண்ண மாட்டேன்னு அவளை சத்தியம் பண்ண வச்சுட்டு தான் போனோம். இன்னைக்கு அந்த சத்தியத்தை இவ மீறிட்டா. ஃபாரன்சிக் அதிகாரி ஒருவர் பக்கத்தில் வந்தார். பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடலாமா? ஸ்பாட் ஸ்டடி என்ன? தற்கொலை தான். டிவி எடுத்து கீழே வச்சுட்டு டிவி ஸ்டாண்ட் மேல ஏறி நின்னு சேலைய தூக்கு கயிறா யூஸ் பண்ணிருக்காங்க. உடம்புல ஏதாவது காயம்? இல்ல. ஏதாவது கற்பழிப்பு முயற்சி? பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு போயிட்டு வந்த பின்னாடி தான் எதுவா இருந்தாலும் தெரியும் சார். சரி, அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நீங்க பண்ணுங்க. தீனதயாள் ஓரிடத்தில் அமர்ந்திருக்க அவருக்கு சல்யூட் அடித்துவிட்டு சப் இன்ஸ்பெக்டர், சார், சுஜாதாவோட போஸ்ட்மார்ட்டம் வந்துருச்சு சார். ரிப்போர்ட் என்ன சொல்லுது? பொதுவான உடல் ஆரோக்கியம் சீராக தான் இருந்துள்ளது. சேலையின் இறுக்கத்தினால் மூச்சு திணறி மரணம். கடைசியாக சாப்பிட்ட உணவு இரைப்பையில் எதுவும் இல்லை. போதை பானங்கள் அருந்தியதற்குரிய அறிகுறிகள் எதுவும் இல்லை. தற்கொலைக்கான வாய்ப்பும் குறைவு. அப்போ இது கொலைங்கிறாரா டாக்டர்? அப்படியும் சொல்ல முடியாதுன்ட்டாரு. இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோடைய முதல் பகுதி. உடலுடைய உள் உறுப்புகள் ரசாயன பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த ரிப்போர்ட் வந்ததும் தான் ஒரு இறுதியான முடிவுக்கு வர முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அப்பொழுது கிரைம் பிரான்ச்சை சேர்ந்த ஒருவர் தீனதயாள் முன் சல்யூட் அடித்துவிட்டு நின்றார். என்ன பிரகாஷ்? ஒரு தகவல் கிடைச்சிருக்கு சார். சொல்லு. ஈசிஆர் ரோட்ல சுஜாதாவுக்கு சொந்தமான ஒரு தென்னந்தோப்பு வீட்டுல சோதனைக்கு உட்படுத்தி பார்க்கும்போது ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. என்ன க்ளூ? வீட்டுக்கு பின்னாடி தென்னை மட்டைகளை போட்டு எரிச்சிருக்காங்க. கிணத்து தண்ணியில சாம்பல் மிதக்குது. அந்த சாம்பலை கலெக்ட் பண்ணீங்களா? பண்ணிருக்கு சார். லேபுக்கு அனுப்பி பாத்துருங்க. அந்த வீட்ல வேற ஏதாவது தடையும் கிடைக்கல சார். சரி, சாம்பலை டெஸ்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட்டோட வந்து என்ன பாருங்க. எஸ் சார். லாயர் தமிழ்மணி நடிகை சுரபியின் வீட்டிற்குள் நுழைந்தார். கதவை திறந்த சுரபி லாயரை பார்த்ததும், நீங்களா? ஏன் நீ என்ன இந்த நேரத்துல எதிர்பார்க்கலையா?
வராதவங்க வந்திருக்கீங்களேன்னு கேட்டேன். வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டா வந்துதானே ஆகணும். என்ன விஷயம்? உள்ள போய் பேசலாமா? வாங்க. இருவரும் ஒரு சோஃபாவில் அமர்ந்தனர். சொல்லுங்க. வீட்ல யாரும் இல்லையே. வேலைக்காரி மட்டும்தான் இருக்கா. அவளும் பின்னாடி படுத்து தூங்கிட்டு இருக்கா. நீங்க விஷயத்த சொல்லுங்க. இப்போ உனக்கும் லலிதாவுக்கும் சந்தோஷம் தானே? நீங்க என்ன சொல்றீங்க? சுஜாதா செத்து போனதை சொல்றேன். என்ன உளறீங்க? நான் ஒண்ணும் உளறல, உண்மையதான் சொல்றேன். நீயும் லலிதாவும் சுஜாதாவுக்கு பண்ண துரோகம் இருக்கு, அது சாதாரண துரோகம் இல்ல, 24 கேரட் துரோகம். முகம் வெளிரிய சுரபி, லாயர் சார். அவளை கையமர்த்திய லாயர், இந்த அதிர்ச்சி ஆர்ப்பாட்டம்லாம் என்கிட்ட வேண்டாம். இது ஷூட்டிங் ஸ்பாட் கிடையாது, நடிக்கிறதுக்கு. சுஜாதாவை தூக்குல மாட்டி விட்டு கொலை செஞ்சது நீயும் லலிதாவும் தானே? நோ நோ. கத்தி பிரயோஜனம் இல்ல சுரபி. நீங்க 2 பேரும் போலீஸை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. சுஜாதாவை தூக்குல தொங்க விட்டது நீங்க 2 பேரும் தாங்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஆதாரமா? என்ன ஆதாரம்? தான் தற்கொலை பண்ணிக்க போறதா எழுதி வச்ச லெட்டர் தான் அந்த ஆதாரம். அது பொய்யான லெட்டர்னு சொல்ல வரீங்களா? பின்ன, ஆனா அந்த லெட்டர் நேத்து ராத்திரி அவளால எழுதப்பட்ட லெட்டர் கிடையாது. 15 நாளைக்கு முன்னாடி சுஜாதா தற்கொலை முயற்சியில ஈடுபட்ட நேரத்துல எழுதப்பட்ட லெட்டர் தான் அது. அவ தற்கொலை படிக்க போற நேரத்துல நீ லலிதாம போனது உண்மை, அவளோட மனசை அப்போதைக்கு மாத்துனதும் உண்மை. அவ தற்கொலை பண்ணிக்க போறதா எழுதி வச்சிருந்த லெட்டரை நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்க. போய் வேர்த்து வழியாம நான் சொல்றத கேளு சுரபி. ஒன்னு போலீஸ்ல காட்டி கொடுக்கறதுக்காக நான் வரல, என் மனசுக்குள்ள இருக்கிற சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்க தான் நான் வந்திருக்கேன். சுரபியின் வியர்வை அதிகமாக லாயர் தொடர்ந்தார். சுரபி, நான் ஒரு கிரிமினல் லாயர். மேலோட்டமா சில விஷயங்களை பார்க்கும் போதே உள்ள என்ன நடந்திருக்குன்னு என்னால யூகம் பண்ணிக்க முடியும். இப்போ அந்த தற்கொலை கடிதத்துக்கு வருவோம். சுஜாதா தன் கைப்பட லெட்டர்களை எழுதுறதுக்கும் கையெழுத்து போடுறதுக்கும் பட்டை அடிக்கிற மாதிரி எழுதுறதுக்கு ஒரு கருப்பு இங்கு பேனாவை வச்சிருப்பா. நீ அதை பார்த்திருக்கலாம். சுஜாதா 15 நாளைக்கு முன்னாடி தற்கொலை பண்ணிக்கிற எண்ணத்துல இருந்தப்போ அந்த பட்டை அடிக்கிற பேனாவை யூஸ் பண்ணி தான் லெட்டரை எழுதியிருக்கா. அதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. அந்த தற்கொலை முயற்சியை நீயும் லலிதாம தடுத்ததுக்கு பின்னாடி 2 நாள் கழிச்சு சுஜாதா சில டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போடுறதுக்காக வந்தா. அந்த பட்டை அடிக்கிற பேனால கையெழுத்து போட்டுட்டு பேனாவை என் வீட்லயே மறந்து வச்சுட்டு போயிட்டா. பேனா கடந்த 15 நாளா என்னோட வீட்லயே இருக்கிற இந்த நிலைமையில நேத்து ராத்திரி சுஜாதா அதே பேனாவால எப்படி தற்கொலை கடிதத்தை எழுதியிருக்க முடியும்? வியர்வையில் நனைந்திருந்த சுரபி திகைக்க ஆரம்பித்தாள். அப்புறம் என் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம். ஒருவேளை சுஜாதா வேற ஒரு பேனாவை உபயோகப்படுத்தி லெட்டரை எழுதிருக்கலாமோன்னு நினைச்சேன். இன்ஸ்பெக்டர் தீனதயாள் கிட்ட அந்த லெட்டரை கொஞ்சம் கொடுங்க சார், நான் வீட்டுக்கு போயிட்டு என்கிட்ட இருக்கிற சுஜாதாவோட பழைய லெட்டர்ஸோட ஒப்பிட்டு பார்த்து இது சுஜாதாவோட கையெழுத்து தானான கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு லெட்டரோட வீட்டுக்கு போனேன். ஒரு லெட்டர் எழுதி எவ்வளவு நாளாச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு லென்ஸ் இருக்கு. அந்த லென்ஸை உபயோகப்படுத்தி பார்த்தப்போ 10 நாள்ல இருந்து 15 நாளைக்குள்ள எழுதப்பட்ட லெட்டர்னு தெரிஞ்சது. அதிர்ந்த சுரபி லாயர் சார், உடல் நடுக்கத்தோடு 2 கைகளையும் சேர்த்து கும்பிட்டாள். சார், இதெல்லாம் போலீஸ் கிட்ட போய் சொல்லிடாதீங்க. நானும் லலிதாவும் ஏதோ ஒரு வேகத்துல. நான் போலீஸ்க்கு போகாம இருக்கணும்னா உண்மைகளை மறைக்காம சொல்லணும். எல்லாத்தையும் சொல்லிடுறேன் லாயர் சார். சொல்லு. சில வினாடிகள் மௌனம். சார், எனக்கும் சரி லலிதாவுக்கும் சரி சுஜாதாவையும் அவளோட கணவனையும் கொலை செய்யணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்ல. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் லலிதாவை கல்யாணம் பண்ணிக்க போற ஷாம் கிருஷ்ணாவோட வேலை. திடுக்கிட்ட லாயர். பொறு என்ன சொன்ன? சுஜாதாவோட கணவன் கிரிதரையும் உங்க குரூப் தான் கொலை பண்ணுச்சா? ஆமா. எப்படி? சுஜாதா என்கிட்ட வந்து அவ பித்தளை ஃபிளவர் வாஷ கிரிதர் மேல தூக்கி எரிஞ்சதுனாலதான் நெத்தி போட்டுல அடிபட்டு இறந்து போயிருக்கணும்னு சொன்னாலே. அது அப்படி இல்ல. நாங்க என்ன திட்டம் போட்டோங்கிறத ஆரம்பத்துல இருந்தே சொல்லிடுறேன். 15 நாளைக்கு முன்னாடி சுஜாதாவை பார்க்க நானும் லலிதாவும் போயிருந்த போது அவ தற்கொலை முயற்சியில ஈடுபட்டிருந்தத பார்த்த போது நாங்க அதை எப்படியோ தடுத்து அவளை சமாதானம் பண்ணிட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம். அப்ப சுஜாதாவோட தற்கொலை லெட்டரை லலிதா கையோட எடுத்துட்டு போய் விளையாட்டா அவளோட காதலன் ஷாம் கிருஷ்ணாவுக்கு காட்டியிருக்கா. ஷாம் கிருஷ்ணா சினி ஃபீல்ட்ல ஸ்டண்ட் மாஸ்டரா இருக்காரு. சொல்லு. அந்த லெட்டரை பார்த்ததுமே அவன் யோசனையில ரொம்ப நேரம் இருந்துட்டு ஒரு திட்டத்தை சொன்னான். என்ன திட்டம்? சுஜாதா தன்னோட மரணத்துக்கு பின்னாடி தன்னோட சொத்துக்கள்ல பாதி அனாதை விடுதிகளுக்கும் மீதி பாதிய நாங்க நடத்திட்டு வர சர்வீஸ் பாயிண்ட் அமைப்புக்கும் சேரணும்னு உயில எழுதியிருக்க விஷயம் லலிதா மூலமா ஷாம் கிருஷ்ணாவுக்கு தெரிஞ்சிருக்கு. சுஜாதா தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிருந்தா
அவ சொத்துல பாதி சர்வீஸ் பாயிண்ட் அமைப்புக்கு வந்திருக்கோம். இத போய் ஸ்பாயில் பண்ண போறீங்களேன்னு திட்டினா. எங்களுக்கும் அப்பதான் புரிஞ்சுது இனிமே ஒரு சந்தர்ப்பம் நாங்க வராதுன்னு நினைச்சோம். ஆனா ஷாம் கிருஷ்ணா கையில இருக்கிற அந்த தற்கொலை லெட்டரை உபயோகப்படுத்தி சுஜாதாவை தீர்த்து கட்டிட்டு அதை தற்கொலை ஆக்கிடலான்னு சொன்னா. நாங்க எவ்வளவு சொல்லி அவன் கேட்கவே இல்ல. கடைசியில கிடைக்க போற சொத்துக்கு ஆசைப்பட்டுட்டு நாங்களும் ஒத்துக்கிட்டோம். காரணம் எனக்கும் லலிதாவுக்கும் சினி மார்க்கெட் சுஜாதா அளவுக்கு ஒண்ணும் இல்ல. கடந்த 15 நாளா அந்த தற்கொலை லெட்டரை கையிலேயே வச்சுக்கிட்டு சுஜாதாவை தீர்த்து கட்ட சரியான நேரத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்படி எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துலதான் 4-5 நாளைக்கு முன்னாடி ராத்திரி சுஜாதாவுக்கும் அவளோட புருஷனுக்கும் சண்டை வந்து அது கை கலப்புல முடிஞ்சு சுஜாதா ஃப்ளவர் வாஷை எடுத்து கிரிதர் மூஞ்சி மேல வீசிட்டு போயிட்டா. கிரிதர் மயக்கமாய் விழுந்துட்டாரு. சுஜாதா கோவமா கார் எடுத்துட்டு கிளம்பி போனதும் ஷாம் கிருஷ்ணா உள்ளே போய் அதே ஃப்ளவர் வாஷை எடுத்து கிரிதரை அடிச்சு கொலை பண்ணிட்டு வந்துட்டான். குறுக்கிட்ட லாயர், கிரிதரை எதுக்காக கொலை செய்யணும்? உங்க குறி சுஜாதா தானே? நாங்களும் அதே கேள்வியை தான் கேட்டோம். அதுக்கு அவன் சுஜாதா சொத்துக்கு புருஷனும் ஒரு வாரிசுதான், நாளைக்கு உயிர் செல்லாதுன்னு அவன் கோர்ட்டுக்கு போனா பிரச்சனை, அந்த பிரச்சனையும் இப்ப இல்லன்னு சொன்னான். கிரிதர் கொலை செய்யப்பட்ட சம்பந்தமா மறுநாள் எந்த விஷயமும் வராம போகவே பாடிய சுஜாதா ஏதோ ஒரு வகையில டிஸ்போஸ் பண்ணிட்டு புருஷன் பணத்தையும் நகையும் எடுத்துக்கிட்டு தலைமறைவாயிட்டதா போலீஸ்க்கு போய் புகார் கொடுத்ததை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பரபரப்பான நேரத்திலேயே புருஷன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்கிற மனவேதனையால சுஜாதா தற்கொலை பண்ணிக்கிட்டா. அது பொருத்தமா இருக்கும்னு ஷாம் கிருஷ்ணா சொன்னான். சொன்ன மாதிரியே நேத்து ராத்திரி சுஜாதா வாயில பிளாஸ்டிக் ஸ்டிக்கர் ஒட்டி துடிக்க துடிக்க தூக்குல தொங்க விட்டு அவ செத்ததும் வாயில இருந்த பிளாஸ்டிக்கை எடுத்துட்டான். லாயரின் கண்களில் நீர் கட்டி கொண்டது. பணத்துக்காக இப்படியா ஒரு பஞ்சமா பாதகத்தை செய்யறது? தப்புதான் லாயர் சார். இப்ப கூட எங்க மனசாட்சிய. அப்பொழுது போலீசாருடன் உள்ளே நுழைந்த இன்ஸ்பெக்டர் தீனதயாளன், இனிமே நீ மனசாட்சியை பத்தி பேச வேண்டாம். நேத்திக்கே லாயர் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. உன்னை விசாரிக்க அவரை நான் தான் அனுப்புனேன். நேரடியா நான் வந்து விசாரிச்சிருந்தா அழுதிருப்ப, அடம் பிடிச்சிருப்ப, தப்பே பண்ணலன்னு சத்தியமே பண்ணிருப்ப. மீடியாவையும் உன் லாயரையும் வர வச்சு நீலி கண்ணீர் விட்டுருப்ப. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காம இருக்க நடிகை கிட்டயே வக்கீல அனுப்பிச்சு நான் நாடகம் ஆடினேன். ஒரே டேக்ல நீ மாட்டிக்கிட்ட. அடுத்த 10வது நிமிஷத்துல உன்னோட கொலைகார கும்பல் ஸ்டேஷனுக்கு வந்துருவாங்க. இப்ப நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பலாமா? இந்த கேஸுக்கு முக்கிய சாட்சியா இருந்து ஹெல்ப் பண்ணின லாயர் தமிழ்மணி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா சுஜாதாவை காப்பாத்துறதுக்காக கிரிதரோட பாடிய தோப்பு பங்களாவுக்கு கொண்டு போய் எரிச்சு குற்றத்துக்காக நீங்களும் கைதாக போறீங்க. லாயர் முகத்தில் பயமின்றி, நான் பண்ணது தப்புதான். ஆனா ஒரே ஒரு ஆறுதல், நான் என் பொண்ணா நினைச்ச சுஜாதாவுக்காக இந்த உதவியாவது பண்ண முடிஞ்சது. அது போதும். வாங்க இன்ஸ்பெக்டர்.